வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரை சம்பவம் காரணமாக பௌத்த மதத்துக்கு பாதிப்பு மற்றும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்த அடிப்படையும் இல்லை என்றும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொறுப்பு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தும் இருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். சபையில் தொடர்ந்து உரையாற்றிய அவர், சம்புத் ஜெயந்தி விகாரை தொடர்பில் நான் அறிந்த வகையில் சுஜீவ சேனசிங்க எம்பி தெரிவிப்பது போல மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்யப்படவில்லை. போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி நீதவான் நீதிமன்ற நீதிபதியால் உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பிரகாரமே தற்போது குறித்த விகாரை தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதனால் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புத்த மதத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் சிலர் தெரிவிக்க முயற்சிக்கின்றார்கள். இவர்களின் இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த அடிப்படையும் இல்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண இதனை தற்போது நீதிமன்றத்துக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். போலீஸ் இடமாற்றம் நடவடிக்கை போலீஸ் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமையவே இடம்பெறுகின்றது. மாறாக இந்த விடயங்களில் நாம் அரசியல் செய்யவில்லை. திருகோணமலை விகாரை சம்பவத்திலும் நாம் அரசியல் செய்யவில்லை. மாறாக கடந்த காலங்களில் போலீஸ் அதிபரை அரசியல் மயமாக்கியதால் அவரை பதவியிலிருந்து நீக்கி தற்போதுள்ள போலீஸ் அதிபரை நியமிக்க பல மாத காலம் சென்றது. அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் இந்த அமைச்சு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நாம் அவ்வாறு எதனையும் செய்யவில்லை. மாறாக போலீஸ் தொடர்பில் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் போலீஸ் திணைக்களத்தை மறுசீரமைத்துள்ளோம். அதேபோன்று நாடு போதைப்பொருள் பாவனையால் சீரழிந்திருந்தது. இதனை கட்டுப்படுத்தும் பாரிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு இருந்தது. போலீஸ் அதிபருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையால் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தின் வலையமைப்பை அறிந்து கொள்ள முடிந்தது என்றும் தெரிவித்திருக்கின்றார். போதைப்பொருள் வர்த்தகத்தின் அரசியல் தலையீடு பாராளுமன்றத்திலேயே இருந்தது. அந்த அரசியல் தலைமையை நீக்குவதற்கு எங்களால் முடிந்துள்ளது. போதைப்பொருள் வலையமைப்பின் மேலிடம் வெளிநாட்டிலேயே இருந்தது. கடந்த அரசாங்கம் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை நிறுத்தி இருந்தது. இதற்கு பின்னால் கடந்த அரசாங்கத்தில் இருந்த பலரும் அங்கம் வகித்தும் இருந்தார்கள். அதனாலே அவர்களால் அதனை தடுக்க முடியாமல் போயிருந்தது. ஆனால் போதைப்பொருள் வர்த்தக வலையமைப்பில் மேலிடத்தில் இருந்தவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தோம். அதனால் போலீஸ் அதிபருக்கு நாட்டில் இருக்கும் போதைப்பொருள் விநியோகஸ்தர்கள் மீது கை வைக்க முடியுமாக இருந்தது. போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு பட்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. எமது கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்காக எங்களில் யாரும் போலீசுடன் கதைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறான போலீஸ் துறையை ஏற்படுத்துவதற்கே மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கினார்கள் என்றும் அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்து வருகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கஜபாகு ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இளங்குமரன் MP சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாமர நாணயக்கார கஜபாகுவுக்கு சட்டத்தரணி ஒருவரை நியமிப்பதற்கு கால அவகாசம் கோரியமையால் வழக்கு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபயசூரிய, பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட அமர்வின் முன்பாக
நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது இளங்குமரன், கஜபாகு ஆகியோர் நீதிமன்றத்தில் முற்பட்டிருந்தனர். மனுதாரரான சுமந்திரன் சார்பாக சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கனகஈஸ்வரன் முற்பட்டிருந்தார். முன்னதாக தமிழ்நாட்டில் அகதியாக தஞ்சம் கோரியிருந்த சின்னையா ஸ்ரீலோகநாதன் அங்கிருந்து கடந்த மே 29ஆம் தேதி பலாலி விமான நிலையம் ஊடாக வருகை தந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டும் இருந்தார். பின்னர் 30ஆம் தேதி மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது சின்னையா ஸ்ரீலோகநாதனின் புதல்வரின் கோரிக்கைக்கு அமைவாக எம்.ஏ. சுமந்திரன் மன்றில் முன்னிலையாகியும் இருந்தார். நீதவான் சின்னையா ஸ்ரீலோகநாதனை விளக்கமறியலில் வைத்து விசாரிப்பதற்கு அவர் அனுமதியும் அளித்திருந்தார். இதற்கு மறுநாள் இளங்குமரன் எம்பி உள்ளிட்டவர்கள் பிரிதொரு சட்டத்தரணி ஊடாக மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு அருகில் வைத்து இளங்குமரன் எம்பி உள்ளிட்டோர் ஸ்ரீலோகநாதன் விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு சுமந்திரன் காரணம் என்ற சாரப்பட தெரிவித்த கருத்துக்களை அவதானித்து சுமந்திரன் இளங்குமரனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக இலங்கையின் வரலாற்றை நோக்குமிடத்து அதன் பின்னர் உருவெடுக்கும் பிரச்சனைகள் எவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விவகாரம் குறித்த செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்துக்கொண்டு எந்த ஒரு தரப்பினருக்கும் அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காகவே போலீஸ் துறை உள்ளது. எனவே எந்த ஒரு சம்பவத்தையும் அடிப்படையாக கொண்டு நாட்டில் சட்ட சீர்குலைவு ஏற்படுவதற்கு போலீஸ் துறை ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த சம்பவத்தில் குறித்த இடத்தில் தற்காலிகமாக சிற்றுண்டி சாலை ஒன்றை நிர்மாணிக்க செல்ல சில காலம் சில கட்டுப்பாடு மற்றும் அளவுகோல்களின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என்றும் தெரிவித்திருக்கின்றார். குறித்த கட்டுப்பாடுகளை மீறியமை தொடர்பில் அந்த கட்டடத்தை இடிப்பதற்கான உத்தரவு ஒன்றும் உள்ள நிலையிலேயே அங்கு புத்தர் சிலை ஒன்றும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கவே அந்த சிலையை பாதுகாப்பதற்கு போலீஸ் துறை நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் துறை நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தும் இருக்கின்றது. அதற்கமைய இது தொடர்பான விசாரணைக்கு எதிர்வரும் 26ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் தவணையிட்டும் இருக்கின்றது. அத்துடன் குறித்த திகதி வரை மேற்படி பிரதேசத்தில் எந்த ஒரு புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் அமைதியை பேணும் வகையில் போலீஸ் துறையினரும் விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்பட்டும் இருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த பகுதியில் தேரர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் போலீஸ் துறை மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டும் இருக்கின்றன. சம்பவம் தொடர்பில் தொடர்புடைய அனைத்து தரப்புகளுடனும் அரசாங்கம் கலந்துரையாடியும் வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எவரேனும் அரசியல் லாபம் பெறுவதற்கு கூட்டங்களுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அரசாங்கம் அதனை முறியடிக்கும். தற்போது அகற்றப்பட்ட புத்தர் சிலை அதே பகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் நீதிமன்றம் எதிர்வரும் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானத்துடன் இருக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தும் இருக்கின்றார். இப்படி இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, பாடசாலை மாணவர்களின் காலணிகளை வாங்குவதற்காக கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் வவுச்சர்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கின்றது. இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்தநெத்தி ஆகியோரின் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த திட்டம் 250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள், 2,51,500 மாணவர்களை கொண்ட தோட்ட பாடசாலைகள், சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகள் கொண்ட பாடசாலைகள் மற்றும் மாணவர்களின் சாதாரண மற்றும் துறவிய மாணவர் சமூகத்திற்கு இந்த வாய்ப்பை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மேலும் பாடசாலைகளுக்கு நேரடி விற்பனை செய்வதன் மூலம் மாணவர்களை சரியான அளவிலான
காலணிகளை தேர்வு செய்ய முடியும் என்று அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தின் கீழ் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சத்தியக்கூறு ஆய்வுக்கு பிறகு இந்த திட்டத்தை மாற்ற மாகாணங்களிலும் செயல்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று பிரதமர் கூறியும் இருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.